வணக்கம். எனக்கு நான் இப்போ புதுசாக தான் பேசணும். நான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே நான் பேசாமலே கொப்பி அடித்து பேசிட்டேன். எனக்கு புஷ்பா கிறிஸ்டியை ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் ஃபோனில் என்னை அழைச்சி ஃபாதர் சந்திரகாந்தன் கூட நம்பர் இருந்தவர் என்னென்ன புத்தகம் இருக்கும்னு கேட்டான். நான் நீங்கள் யாருன்னா மாணவி என்ற உடனே நானே கொண்டு போய் அந்த புத்தகங்களை கொடுத்து, அது விற்கிற புத்தகங்கள் அல்ல, அவர்கிட்ட திருப்பி கேட்க மிக நேர்மையான ஒரு பதில் சொன்னால் தரமாட்டேன்ட்டு. இல்லை வேறு யாக்கள் வேண்டி போட்டு நான் வேண்டிய இல்லை அதுன்னு சொன்னால் அவர் நேர்மையாக சொன்னால் தரமாட்டேன்ட்டு. நானும் சந்திரகாந்தனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினேன், இப்படி யாரவோ இப்படி சொல்லுவான், எப்படி செல்வம் பாவம் பேருந்து அவன் அறிஞர் ரெண்டு நினச்சி கொண்டு கேட்க இப்போ 2 கிழமைக்கு முதல் நீங்களாம் வெளியூட்டுரை செய்யணுமெண்டு. இப்போ என்ன கூப்பிட்றாய் வெளியூட்டுரை செய்ய வேண்டும். ஆனால் அவள் அந்த புத்தகம் நான் எலக்ட்ரானிக் வடிவத்தில் படித்தேன்னா நான் ஒரு விஷயம் பேசலாம். இந்த புத்தகத்தை தாண்டி புத்தகத்தோடு எனக்கு ஞானப்பிரகாச சுவாமியை பற்றி அவர் ஒரு வேத பள்ளிக்கூடத்தில் படித்தபடியாக அப்பப்போ கேள்விப்பட்டது. இவன் புத்தகம் அதுக்காக வேறு புத்தகங்களை தேடி படிக்க ஒரு பெரிய மதிப்பு வருது. நான் என்னுடைய பேச்சை இப்படி கூட சொல்லலாம், தமிழும் கிறிஸ்தவமும் என்று. கிறிஸ்தவம் தமிழுக்கு பெரிய சேவை செய்திருக்கின்றது. அது நான் மற்ற சமயங்களோட அது ஒப்பிட்டு கதைக்கல. கிறிஸ்தவம் செய்த பணி பெரிய பணி. அது உங்களுக்கு தெரியும், வீரமாவான் விருப்பம் அதில்ல, இலக்கிய பணி அல்ல, சமூக பணி. அதை நீங்கள் எத்தனையோ புத்தகங்களில் நீங்கள் தேடி போனால் கிறிஸ்தவம் இந்த தமிழ் இப்படி பெருசாக இன்றைக்கும் இருக்கிறதுக்கும் இந்த பல்வேறு சமயத்தவருடைய பங்களிப்பு பெரிய காரணம். அது கிறிஸ்தவத்தின் பங்களிப்பு பெரிய காரணம். அதுவும் எங்களோட ஊரில் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலோ அல்லது தெரிஞ்சு மறைச்சாலோ தெரியாமல் விட்டாலோ சாதி எவ்வளவு விதமாக கொடுமையாக இருந்தது அதை இந்த கிறிஸ்தவத்தின் வழி இந்த குருமார் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அண்மையில் கூட நித்யானந்தன் எழுதின புத்தகத்தில் கனகாலம் இல்லை, 100 வருஷத்துக்கு முதல் 1 மாதத்துக்குள்ள 19 பள்ளிக்கூடம் எரிக்கப்பட்டது. அடக்கப்பட்ட மக்களை அங்கே சேர்த்தது யார் சேர்த்தது? கிறிஸ்துவ குருக்கள். உங்களுக்கு தெரியும், சீமன் பாபு என்றவர் முதல் இந்தியாவில் அச்சு இயந்திரத்தை கொண்டு வரார். அதுதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் முதல் அவர் ஆகச்சாதியிலே கீழே இருந்த பர சமூகத்து பெண்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறார். நாகர்கோயிலில் அரசி சட்டம் போடுறாங்க, திருவனந்தபுரத்துக்குள்ளே இருக்கு, மேல் சட்டை போடப்படாதுன்ட்டு. அந்த கிறிஸ்தவ குருமாரும் அவருடைய மனைவிமாரும் அந்த அடிமைகளாக விற்கப்பட்ட பெண்களை தங்களோட ஆக்கிரமத்துக்கு இழுத்து சட்டை தைச்சு கொடுத்து மதம் சொல்லலாம். இன்னொரு பழி இருக்குது. நான் ஒரு பெரிய விசுவாசி அல்ல. இன்னொரு பழி இருக்குது. காசுக்கும் அப்பத்துக்கும் கல்விக்குமாக மதம் மாறியவர்கள் என்று எங்கள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது ஒரு பழி நீண்ட காலமாக மறைமுகமாக இருக்கின்றது. அது எவ்வளவு ஒரு தவறான புரிதல் என்று நான் யோசித்து பார்க்குறேன். இப்போவும் சிலருடைய மனத்தில் சமய சாதித்தடுத்துள்ள மத்தியில் இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் மதம் மாறி போனார்கள். அப்படி இல்லை. நீங்கள் எங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் குருநகர், பாசூர், நாவந்தூர், இங்கே மயிலட்டி, ஊரணியில் யார் போய் உத்தியோகம் எடுத்தது? அந்த பாமர மக்கள்
விசுவாசத்தின் நிமித்தம், அது சவேரியாற்ற உண்டு. விசுவாசத்தின் நிமித்தம் தான் தொடர்ந்து அந்த சமயத்தில் நீடிக்கிறார்கள். ஆனால் கதையை ஒரு கொஞ்சம் பேர் பிரயோசனப்பட்டிருக்கலாம். அதுபோல் இந்தியாவில் கடற்கரை வரும் பரவ மக்கள், அவர்களுக்கு இன்றைக்கு கூட ஒரு தேர்தல் தொகுதி இல்லை, ஒரு குறிப்பிட்ட தேர்தல் தொகுதி இல்லை. அப்போ அந்த கிறிஸ்தவம் பெரிய பணி. அந்த வழியில் தான் இந்த ஞானப்பிரகாசர் வாரார். அவர் மானிப்பாயில் பிறந்து மானிப்பாயில் இறக்கிறார். வாழ்ந்தது அச்சுவேலியில், அழைக்கப்படுறது நல்லூர் ஞானப்பிரகாசர். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒருவர். அவருக்கு அவர் 72 மொழிகளை அறிஞ்சிருக்கிறார். 6-7 மொழி அவருக்கு தாராளமாக தெரியும். அது உதாரணத்துக்கு சொல்லுறேன். நான் இப்போ படிக்கிறேன் எபிரேய மொழியில் இருக்கிற தமிழ் சொற்கள், தோகை, மயில். ஆனால் ஞானப்பிரகாசர் அந்த காலத்திலே அதை எழுதியிருக்கிறார். அதைத்தான் இப்போ இந்த பின்னாளில் உள்ள ஆட்கள் பார்த்து எழுதுகிறேன். ஏன்னா யாழ்ப்பாணத்துக்குள்ள யாழ்ப்பாண நூலிலையும் இல்லை, கூகுள் இல்லை, இந்த இதுக்குள்ளே இவ்வளவையும் ஆய்ந்து செய்த ஒரு இந்த பெரும்பணி. இந்த பாரதியார் மாதிரி அவர் தமிழ் நல்ல என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள. பாரதியார் தமிழ் நல்ல என்று நான் சொன்னால் சரி. பாரதியாருக்கு தமிழ் ஆள் ஆங்கில பள்ளியத்தில் படிக்கிறார், காசியில் போய் சமஸ்கிருதம் படிக்கிறார், பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு படிக்கிறார், மற்ற மொழியெல்லாம் தெரியும். அதுக்கு பிறகுதான் சொல்கிறான் உலகத்தில் சிறந்த மொழி தமிழ் மொழி போல் எங்கனும் காணும். இப்போ ஞானப்பிரகாசர் 6-7 மொழி தெரிஞ்ச பிறகு இந்த தமிழின் தொன்மையை தேடி போடுகிறார். தமிழின் தொன்மையின் அடிநாதம் மட்டும் போகிறார். இப்போ சொல்லுவாங்களே, கீழடியே இன்னும் 4 அடி தோண்டினால் இந்தியா என்ற சரித்திரம் மாறும் என்று. அப்படி அதான் அவர் அங்கிட்ட பாரதிதாசன் சொன்னது, திங்களோடும் செம்பொழுதி தன்னோடும் உடுக்களோடும் மங்குக கடலோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் என்று அதை நிரூபித்து உணர்வு பூர்வமாக. ஆனால் அவருக்கு சேர வேண்டிய புகழ் உண்மையில் சேரவில்லை. இன்றைக்கு கிறிஸ்டி போன்ற ஆட்கள் அதை செய்யலாம். என்னென்று சொன்னால் அது 2-3 காரணம். அவர் பட்ட படித்தவர் ஆள் அல்ல. 2வது, இவற்ற காலத்தில் மார்க்சியம் ஒரு பெரிய இதாக எங்களோட ஊரில் எழும்பு. அப்புறம் தமிழ் தேசியத்தினுடைய அந்த குரல் கொஞ்சம் மட்டமாக அடக்குது, உணர்ச்சின்னு சொல்லி அடக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு திரும்பவும் அவர் ஒரு பெரிய ஆளாக கணிக்கப்படுகிறார். அவர் ஒரு குரு. நான் ஒரு கத்தோலிக்கன்றபடியார் குருவாக இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான வேலை. நாங்கள் படிக்கிற காலத்தில் கொஞ்சம் படியோர் செமினரி போவாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை இல்லையப்பா. நாங்கள் யோசிப்போம், நாங்கள் விளையாடுவோம், அதை செய்வோம், இது செய்வோம். அது அவங்க போனுடனே சொல்லப்படுற அந்த வயதில் உங்களுக்கு வாழ்க்கையில் சிற்றின்பம் இல்லையன்று. அது சிற்பம் ஒன்றே இல்லையா அப்படி ஒன்று சொல்லி அந்த மனநிலை எப்படி மாறுபடும். அதையும் தாண்டி அவர்கள் குருவாகிறார்கள். ஒரு கரும்புலி வேலை தான் அது. அது என்ன அது அதை நினைச்சாங்க. அதை நீங்கள் என்னென்ன உணர்றீங்க, அந்த படிக்கிற காலத்தில் போடுற நண்பர்களை பார்த்துட்டு, இந்த செமினருக்கு போடுற நண்பர்களை பார்த்து போய் பார்த்துட்டு சரியான கஷ்டமாக இருக்கிறது. அதுதான் நாங்கள் சொல்லுவோம், அந்த பூசையில் சொல்லுவோமே, பலியாகவும் பலிப்பீடமாகவும் பலி செலுத்துவோம். இந்த கல்வாரி பள்ளியில் சொல்லுவோம். அது இயேசு எங்களுக்கு அந்த குரு தான் அந்த நேரத்தில் எங்களுக்கு இயேசுவாக இருப்பார். அப்போ அதை அவர்கள் இப்போ எங்களோட ஊரில் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பிரச்சனை நடந்த போலீஸ் ஸ்டேஷன் 12 மைல் தங்காது ஃபாதர்கிட்ட தான் போகணும். குடும்ப சண்டையோ வயலட்டு சண்டையோ ஃபாதர் தான் தீர்க்கணும். சில ஃபாதர்கள் விட்ட வழியாக இது கத்தோலிக்க திருச்சபையிൻ്റെ பேதர்வான காலத்தில் இருந்து நடக்கிறது. இதுக்கு இவ்வளோ காலம் இவைய கல்யாணம் முடிக்கணும். அதை தாண்டி இந்த கத்தோலிக்க திருச்சபை வந்து கொண்டிருக்கு. ஞானப்பிரகாச சுவாமியார்
எல்லாம் சும்மா அந்த சொல்லுவாங்க, வீட்டுக்கு நெய்ந்து விட்டு தான் கோயிலுக்கு போகிறோம். அப்படியே இல்லை, சுவாமியை படித்து ரயில்வே வேலை செய்து அதுக்கு பிறகு தானாக தீர்மானித்து தான் செவ்வரங்கி போகிறேன். இது இன்னொரு ஃபாதரை பார்க்கணும். அந்த போரில் இறந்து போன ஒரு ஃபாதர் கிளியர். அவர் படித்து டியூஷன் கொடுத்து பேங்கில் வேலை செய்து அதுக்கு பிறகு தான் நான் ஃபாதர் ஆகிறேன். அப்போ அவர்களுக்கு திட்டமிட்டு அவை போய் செய்கிற பணிகள் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குமாங்க. ஞானபிரகாச சுவாமியாருடைய அந்த வரலாற்றை நான் திரும்பி சொல்வதில்லை, ஒரு அற்புதமான வரலாறு. அவருடைய அப்பா முத்துக்குமார் என்று சொல்லுவாங்க. அவர்கிட்ட நாங்கள் கிட்டடியில் பத்மநாயகர் ஒரு புத்தகம் தொகுத்தது. முத்து பேட்ட தம்பியார், அதாவது இவருடைய வளர்ப்பு தந்தைக்கு பிறந்த வேற தம்பியார். அவர் லண்டனுக்கு போய் ஒரு உலகம் போல் பெற்ற கவிதை புத்தகம் போடுறாரு, லண்டன் போயம்ஸ் என்ன ஒன்று. அந்த நேரத்தில் டிஎஸ் எலியட்டாக்கெல்லாம் அவர் கீழே இருந்து எழுதுகிறோம். அப்படியான ஒரு பெரிய குடும்பம். அதை அவன் செய்த சேவையப்பா. நான் நினைச்சது பின்னாலே ஆஸ்வாதம் பிரஸ் தான் செய்தேன். அப்படி இல்லை, என்னுடைய அம்மாட்டே இருக்கும். நிலநந்தாள் அம்மானே, ஞானசுந்தரி அம்மானே, அந்தோனியார் அம்மானே, இதெல்லாம் வேட்டு வடிவங்களில் இருந்தது. இது எல்லாத்தையும் இவற்றை வளர்ப்பு தந்ததான் எல்லாத்தையும் அச்சு பதிவாக்குற. யாழ்ப்பாணம் இல்லை, மானிப்பயில் அச்சு வேலையிலே ஒரு பெரிய பிரஸ் இருந்தது. இந்த தொடர்பாக தான் இலங்கையில் மூத்த பத்திரிகையான பாதுகாவலனுக்கு ஞானபிரகாசியார் எடிட்டராக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் தேப்பன் நினைச்சது இவ்வளோ சொத்துகள் இருக்கு, இவன் மூத்தவன், அவன் தண்டை சொந்த பிள்ளைகளாம் பார்க்குறான். இவனுக்கு இல்லாமல்னா அவன் இல்லை என்று சொல்லி அவர் கோபிச்சு இவரோட கதைக்கு விட்டு நான் கடவுள் தொண்டுக்கு போக போகிறேன் என்று சொல்லி தான் ஞானபிரகாசியார் போனது. அதில் இன்னொரு கதையும் இருக்குது. இவர் ஒரு இள வயதில் இவர் திருப்பன் ஒரு இந்த கொரோனா போன்ற ஒரு வர்க்கத்தில் இருந்தவர். தாய் இந்து சமயத்தை சேர்ந்தவர். இவர் உயிர் தப்பினால் இவரை நாங்கள் கடவுளுக்கு தருவோம் உண்டு. அந்த சாமுவேல் என்ற பைபிளில் வார அந்த இதுதான், அது தாய் கொண்டே எலியாசட்டை விடுற மாதிரி அப்படித்தான் இவரை விட்டது. ஞானபிரகாச சுவாமி அவர் ஒரு நல்ல கத்தோலிக்கன், ஒரு வெறி கொண்ட தமிழர். அவர் கத்தோலிக்கன் என்று சொன்னால் இப்போ பைபிள் இருக்குதானே, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தலாகும் மட்டும் ஒரு 1600 பக்கம் இருக்கும். இந்த 1600 பக்கம் நீங்கள் படிக்க ஒன்றும் மட்டும் இல்லை. அதன் சுருக்கம் ஜீசஸ். பிறர் உனக்கு என்ன செய்ய கொண்டு விரும்புகிறியோ அதை பிறருக்கு செய். இப்படி இந்த உலகம் அப்படியே வேறு மாதிரி மாறிடும். என்ன ஒரு கதையும் சொல்லி நான் முடிக்கலாம். அவர் இவ்வளவு ஒரு சமூக உழைப்பாளர். டேனியல் என்ற ஒரு எழுத்தாளர் இருந்தார், கொலை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தளத்தியை எழுத்தின்ற ஒரு முன்னோடி, மிகச்சிறந்த எழுத்தாளர், நாங்கள் கொண்டாடுகிற ஒரு ஆள். அவற்றை காணல் என்ற நாவலில் ஒரு சம்பவம் வருது. யாழ்ப்பாணத்தில் டேவிட் இருக்கிற டேவிட்டும் தன்னை பத்திரிகையில் போட்டார். யாழ்ப்பாணத்தில் அஞ்சனன் தாழ்வன் என்று சொல்லி அடக்கப்பட்ட மக்கள் வாழற ஒரு வாய்க்கால் வாழ அப்படித்தானே தள்ளி விடுறது எந்த சாரி கூலிக்கு வேலை போகிறார். அது வாழ்கிற ஒரு சின்ன சேரி பகுதி. அதில் ஒரு விதான உயர் சாதி விதான கண்டபடி அட்டகாசம், கண்டபடி அடிக்கிறது. அப்போ அப்படியே ஒரு நாள் ஆறு ஒருவருக்கு அடிக்கைக்கு அவனை தொழில் முடித்து கத்தியோட வந்திருக்கிறான். அவனை என்ன கோபத்தில் வந்தானோ அப்படிச்சு வெட்டிக்கிட்டான். அந்த விதான செத்துட்டார். இது உண்மை சம்பவம். செத்த உடனே கோர்ட்டில் வழக்கில் போய் அவருக்கு தூக்கு தண்டனை. அப்போ அந்த ஜனம் பாவர மக்கள், காசு இல்லாதவர்கள் ஞானபிரகாச சுவாமிகிட்ட காலெல்லாம் போய் கொடுக்கணும். ஏன்னா அப்போ அப்பீல் பண்ணுறா லண்டனுக்கு போகும். ஞானபிரகாச சுவாமி தான் அவைக்கான வேட்கையெல்லாம் செய்து நான் முயற்சிக்கிறேன், நீங்களும் மாதாட்டம் மன்றாடம் பண்ண அப்படின்னோ சொல்லி செய்தார். அவையில் நல்ல காலம் 5வது ஜோதிமனுக்கு முடிசூட்டு விழாவால் ராணி
யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தூக்கு தண்டனை பெற்றவர்களுக்கு விடுதலை. அவ்வளவு சனமும் பாதருக்கு நன்றியாக கிறிஸ்தவர்களாக மாறுகிறார். அதுதான் இந்த மரபரத்தியர்கள் கங்கார இருக்கும் முந்தி குலவிலைக்கு மாதா கோயில் என்று சொல்லப்படுறது. இப்போ இந்நாளிலே அது அன்னை வேளாங்கண்ணி என்று மாற்றி இப்படி புத்தகத்தில் கூட இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ஞானப்பிரதாமி மனவத்தை போடுறாரு. தன்னுடைய உறவுகளோட சண்டை பிடிக்கிறார். இப்படியெல்லாம் நீ கதைக்கிறார். அவையோட அவையோட மனுஷர்கள் தானே. நான் உண்மையில நான் சொல்லுவேன், இந்த சும்மா சைவ சமயக்காரர்கள் அத்தோலிக்கத்தில் இல்லையன்ற ஒடுக்குமுறையெல்லாம் என்ன சந்திச்சேன். கோயிலே கூட்டினாங்களானே. அந்த உண்மையிலே நான் நவமாசத்தில் என்று பெரிய சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த கை நீட்டி சிலுவையில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து கொண்டு நீங்கள் அங்கே இருந்து இங்கே ரெண்டு சொன்னாக்கலானே. நாங்கள் எல்லாரும் சமம் என்று சொல்லி ஜேசுவின் கருத்து எங்கே போனது? எங்கள் பல தவறுகள் இருக்கு. இதுக்குள்ளேயும் இப்படி சில மனிதர்கள் இருந்திருக்கணும். சில இதுகளுக்கு எதிராக போராடினவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ சுவாமி ஞானப்பிரகாசர் வந்துடைய பணியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறார், 30 கோயில் கட்டியிருக்கிறார், 72 வயதுக்குள்ள இறந்து போகிறார். அவர் இறக்கைக்கு சின்னப்பர் சொன்னதைத்தான் சொல்லி இறந்திருப்பார். நல்ல ஊட்டம் ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி ஒரு சுபத்தை சொல்லி தேனண்டார் நல்லா வாழ்ந்தவர். எனக்கு இந்த வெளியீட்டு உரைக்கு சந்தர்ப்பம் தந்த இன்றைக்கு நான் அறிஞர் என்று ஏற்றுக்கொள்கிற புஷ்பாவுக்கு என் வணக்கம். நன்றி. காலம் செல்வம் அவர்களே, நீங்கள் மற்றவர்களெல்லாம் பேசிவிட்டார்கள், பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ற மாதிரி உங்கள் பேச்சை ஆரம்பித்தீர்கள். நானும் நினைத்தேன் இன்றைக்கு எல்லோரும் உங்களிடம் வீட்டுக்கு போய்விடலாம், நீங்கள் ஒரு நிமிடத்தில் பேச்சை முடித்துக் கொள்வீர்கள் என்று. ஆனால் கிட்டத்தட்ட 13 நிமிடங்களுக்கு மேலாக நீங்கள் பேசிவிட்டீர்கள். அந்த பெருமை போய் சேர வேண்டியது நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசருக்குத்தான். ஏனென்றால் அவரை பற்றி சொல்லும்போது அள்ள குறையாமல் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் அதில் உங்கள் பேச்சில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். நன்றி.